பெங்களூரு மாநகராட்சி தேர்தலில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக மீண்டும் வாக்குச்சீட்டு முறை பின்பற்றப்படும் என்று கர்நாடக தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்யப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவ்வப்போது குற்றம் சாட்டி வருகிறார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்து வருகிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் நம்பகத்தன்மை பற்றி தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன. இந்த நிலையில் காங்கிரஸ் ஆளும் கர்நாடகாவில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மெகா பெங்களூரு அதிகார அமைப்பின் கீழ் வரும் 5 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் வரும் மே மாதம் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு பதிலாக வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்த முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான மாநில அமைச்சரவை சில மாதங்களுக்கு முன்பு பரிந்துரை செய்திருந்தது. இதன் தொடர்ச்சியாக கர்நாடக தேர்தல் ஆணையம் வாக்குச்சீட்டு முறையிலேயே தேர்தல் நடத்தப்படும் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. கடந்த 1996ஆம் ஆண்டில் இருந்தே பெங்களூரு மாநகராட்சி தேர்தல்கள் மின்னணு வாக்குப்பதிவு முறையிலேயே நடந்து வருகின்றன. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பழைய முறைக்கு திரும்புவது பேசுபொருளாகியுள்ளது. இருப்பினும் இந்த முடிவு மாநில அரசின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது அல்ல என்றும் அனைத்து கட்சிகளுடனும் கலந்தாலோசித்த பிறகே தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் மாநில தேர்தல் ஆணையர் சங்கரேஷி தெளிவுபடுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குச்சீட்டு முறை என்பது ஜனநாயகத்தின் மிக பழமையான மற்றும் சிறந்த நடைமுறைகளில் ஒன்று என சுட்டிக்காட்டினார். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இன்னமும் வாக்குச்சீட்டு முறை பயன்பாட்டில் இருப்பதையும் அவர் மேற்கோள் காட்டினார். தேர்தல்களில் வாக்குச்சீட்டு முறையை பின்பற்ற சட்ட ரீதியாகவோ அல்லது உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் மூலமாகவோ எந்த தடையும் இல்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மெகா பெங்களூரு எல்லையின் கீழ் தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநகராட்சிகளில் மொத்தம் 88 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இதில் 45 லட்சம் ஆண் வாக்காளர்கள், 43 லட்சம் பெண் வாக்காளர்கள். அதிகபட்சமாக பெங்களூரு மேற்கு பகுதியில் 112 வார்டுகளும் மொத்தம் 27.25 லட்சம் வாக்காளர்களும் உள்ளனர். இதனிடையே உள்ளாட்சி தேர்தலுக்கு வாக்குச்சீட்டு முறையை பின்பற்றும் ஆளும் காங்கிரசின் முடிவை பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. தேர்தல்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அறிமுகப்படுத்தியவர் ராஜீவ் காந்தி தான் என்றும், ஆனால் ராகுல் காந்தியை கவருவதற்காக காங்கிரஸ் கட்சி வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துவதாகவும் கர்நாடக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரகாஷ் குறிப்பிட்டுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமாக இருந்தாலும் வாக்குச்சீட்டாக இருந்தாலும் பெங்களூரு உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைவது நிச்சயம் என்று பாஜகவினர் எதிர்வினை ஆற்றி வருவதால் கர்நாடக அரசியலில் புதிய பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.